பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, என்கரேஜ் பை ஹோலி ஸ்பிரிட் இந்த சீரீஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆவியானவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன். என்னோட கூட நீதிமொழியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5-6 நீதிமொழியின் புஸ்தகம் 3:5-6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமீன். என்னன்னாக்க, நம்மளோட ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம எந்த ஒரு விஷயமும் செஞ்சிடக்கூடாது. நம்ம எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நம்ம ஆவியானவர் சார்ந்து கொள்றச்சே அவர் என்ன பண்ணுவாராம், அவரை நம்பரிச்சு அவரோட ஞானத்தினாலும் அவருடைய ஆலோசனைனாலும் அவரோட பார்வைக்கு எது நலமாக இருக்கிறதோ அந்த வழியை நம்ம நடத்தி எப்போ நம்ம பாதைகள் எல்லாம் அவர் செவ்வையாக கொண்டு போவாராம். ஆமீன். ஆவியானோட உதவியோட நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யறச்சே அவரே நமக்கு ஆலோசனை கடத்துறா இருப்பார், வழி நடத்துவார். நம்ம நம்பிக்கை அவர் பேரில் வைக்கிறச்சு நிச்சயமா அவர் நமக்கு உதவி செய்வார். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் யாரும் ஆண்டவரை கேட்டுக்கொண்டது தேவ ஜனங்களும் ஆண்டவரை சுய புத்தியில சாய்ந்து எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் செய்திடாதபடிக்கு ஆவியானவரே உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக ஆண்டவரை உம்ம பேர்ல நாங்கள் நம்பிக்கை வச்சு நடக்கிறச்சே ஆண்டவரை ஆலோசனை கர்த்தர் நீர் கூட இருந்து ஆண்டவரை நல் வழியில நடத்துகிறது மாத்திரமல்ல, ஆலோசனை தரது மாத்திரமல்ல, உம்முடைய ஞானத்தினால் நிரப்புகிறீர். அது மாத்திரமல்ல ராஜா, எங்கள் வழியெல்லாம் நாங்கள் உண்மை நினைத்துக் கொள்ளும் போது அந்த பாதையை நீர் செவ்வையாக்கி தருகிறீர் ராஜா. செம்மையான வழியில் நடத்தி நித்திய ஜீவனுக்கு நடத்துவதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.